கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்ற அந்த அந்த அது அந்த கர்த்தருடைய நாள் என்றது நமக்கு தெரியும். பொதுவாக அது வாரத்தின் முதல் நாள் அல்ல, அதாவது பரிசுத்த இளைப்பாறும் நாள். அது கடவுள் கணக்கண்டு பிரிச்ச 7 ஒன்றை கணக்கண்டு பிரிச்ச நாளைத்தான் நாங்கள் அப்படி சொல்லலாம். அப்ப அதை விட எங்களுக்கு போன முறை நாங்கள் படிச்சோம் சில இடங்கள்ல அது கடவுளுடைய நியாய தீர்ப்பு நாளாக ஒரு விஷயம் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி, அப்ப அது நீங்கள் எழுதியிருப்பீர்கள் ஏற்கனவே. அப்ப நான் அதை சொன்னால் நம்ம இந்த சபத் படிக்கல அது குறிச்சு ஒரு விஷயம் இருந்தாங்க, நீங்கள் போய் பார்த்தீங்களோ தெரியல. சபத் புத்தகம் அந்த நான் அதை எடுத்து இருக்கா பாருங்க அதுகள் என்று சொல்லியல. ஏப்ரல் மாசம் 2023 ஆண்டு ஏப்ரல் மாசம் எழுதின புத்தகத்தில் அது இருக்குது. சிலர் கர்த்தரின் மகிழ்ச்சியின் நாளாகிய கர்த்தருடைய நாளையும் கர்த்தரின் எரிச்சலின் நாளாகிய கர்த்தரின் நாளையும் ஒன்று என எண்ணி குழம்புவதால் கர்த்தருடைய நாளுக்கும், அதாவது லார்ட்ஸ் டேக்கும் கர்த்தரின் நாளுக்கும், டே ஆஃப் த லார்டுக்கு, அப்ப ஒன்றை நான் தமிழ்ல அதை எப்படி வித்தியாசப்படுத்தினா கர்த்தருடைய நாள் கர்த்தரின் நாள். அப்ப கர்த்தருடைய நாள் என்றா லார்ட்ஸ் டே என்றும் கர்த்தரின் நாள் என்ற டே ஆஃப் த லார்ட் என்றும் இங்கிலீஷ்ல அப்படித்தான் அது விழுந்திருக்கு, அப்படித்தான் காட்டி இருக்கிறோம். இடையே உள்ள வேறுபாட்டை நாம் அறிந்திருப்பது அவசியம். கர்த்தருடைய நாள் கூரியகோஸ் ஹெமரா என்பது கிறிஸ்து புது படைப்பின் வேலைகள் யாவற்றையும் செய்து முடித்து ஓய்ந்திருந்த நாள். அந்நாளில் சகல மனிதரும் தமது 6 நாள் வேலையிலிருந்து இளைப்பாறி கிறிஸ்துவின் புதுப்படைப்பின் வேலைகளை பார்த்து பூரித்து மனமகிழ்ச்சியாயிருந்து களிகூர்ந்து பரிசுத்த சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கும் நாள். கர்த்தருடைய நாள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலத்துடனும் தொடர்பட்டது. மக்களால் விரும்பப்படும் களிப்பின் நாள். இதான் நாம சொன்ன கர்த்தருடைய நாள், அது லார்ட்ஸ் டே. ஆனால் கர்த்தரின் நாள் ஹெமரா குரியோஸ், அப்படிதான் கிரீக்ல விழுந்து. கிரீக்ல அந்த சொல்லு முதல் குரியகோஸ் ஹெமரா, அடுத்தது நியாய தீர்ப்பு நாளுக்கு ஹெமரா குரியோஸ் என்று விழுந்திருக்கு. ஆகிய அந்த ரெண்டும் கிரீக்லையும் பரிசுத்தமே மாத்தி இருக்கிற. அதை தமிழ்ல நமக்கு எப்படி போடுற உண்டு, ஆண்டவரின் நாள், அடுத்த நாளின் ஆண்டவர் அல்லது நாள் ஆண்டவர் அப்படி என்றால் அது அதை நமக்கு கர்த்தருடைய நாள் தான் பொதுவா நாம சொல்ற சபத், கர்த்தருடைய நாள். ஆனா கர்த்தரின் நாள் என்றால் அது அவர் ஒரு விஷயத்தை செய்ய போற நாள். கர்த்தரின் நாள் என்பது கடவுள் தனது நியாய தீர்ப்பின் தண்டனையை மனிதருக்கு கொடுத்து தனது படைப்புகளை அழிக்கும் நாள், தனது படைப்புகளை அழிக்கும் நாள். அந்நாள் இருண்ட பயங்கரமான நடுநடுங்க வைக்கும் கலக்கம், சஞ்சலம், துக்கத்தை கொண்டு வந்து மக்களை நாலாபுறமும் சிதறி அடிக்கும் நாள். அப்ப அதுக்கு நான் கோட்டேஷன்ஸ் கொடுத்திருக்கிறேன். ஏசாயா 13:9-11. நீங்கள் அதுகள் எழுதியலேன்னு அதை நோட் பண்ணி வைங்க போன முறையான இதுல இல்ல. அதை பாருங்க, ஏசாயா நான் சொன்ன ஏசாயா 13:9-11, எரேமியா 46:10, எசேக்கியேல் 13:5, செப்பனியா 1:14-16, ஜோவேல் 1:15, 2 பேதுரு 3:10, 2 தெசலோனிக்கேயர் 2:2. இவ்வளவும் படைப்புகளை அழிக்கும், மனிதருக்கு தண்டனை கொடுக்கும் கடவுளுடைய நாள், அதாவது கர்த்தரின் நாள். கர்த்தரின் நாள் எதிர்காலத்துடன் மட்டும்தான் தொடர்பட்டது. அப்ப இதுவும் ஒரு முக்கியமான வேறுபாடு இல்ல. கர்த்தருடைய நாள் முக்காலத்தோடும் தொடர்பட்டது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆனா கர்த்தரின் நாள் நிச்சயமா எதிர்காலத்தோடும் தொடர்படும். ஒவ்வொரு தலைமுறையில யாக்களுக்கும் இப்ப நமக்கு கர்த்தரின் நாள்
இறந்த காலத்துல இல்ல, நம்மட தலைமுறைக்கு அது இனி நடக்க போற ஒரு விஷயம். அதாவது கடவுள் நியாயத்திற்பால அழிக்கிறார். அப்ப ஆனா கர்த்தருடைய நாள் அது அது படைப்பிலேயே தொடங்கின நாள், இறந்த காலத்துல. இப்ப நிகழ்காலத்திலும் இருக்கிற நாள், அது நித்தியத்துக்கும் வரப்போற நாள். அதான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கும் சபத் ஓய்வு நாள் வருது. ஆனா நியாய தீர்ப்பு அளிக்கிற நாள் அது எதிர்காலத்தோட மட்டும்தான் சம்பந்தப்பட்டது. அது கிறிஸ்து கடைசி நாள் வரைக்குள்ள நடக்க போற அழிவுகளாயும் அது சொல்லலாம். அல்லது ஒவ்வொரு தலைமுறையிலையும் கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவர் அவர் ஏற்கனவே ஆதீனத்தில் அதை பிளான் பண்ணி இருந்தா அவர் அதை செய்கிற நாளா இருக்கு. அது நமக்கு இறந்த நாளா இருக்காது. ஒரு நாள் நமக்கு எதிர்காலமா தான் அது இருக்கும் அப்ப. ஆனா சபத் நமக்கு இறந்தத்திலையும் இருக்குது, இப்ப நமக்கும் இப்பையும் இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கும் அது இருக்கு. அந்த விதத்துல அதை பிரிச்சல் இருக்கிறோம். அது நேரம் மக்களால் விரும்பப்படாத துக்க நாள் அது. இது கர்த்தரின் நாள். ஆனா கர்த்தருடைய நாள் கடவுளுடைய மக்களால் விரும்பப்படுகிற மகிழ்ச்சியின் நாள். அந்த கம்பேரிசன். ஆகவே கிறிஸ்தவ ஓய்வு நாள் வாரத்தின் முதல் நாளாகிய கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளின் சந்தோஷ கொண்டாட்டமே ஒழிய அது கர்த்தரின் கோபத்தின், மனிதரின் துக்கத்தின் புலம்பல் நாள் அல்ல. அதன் புலம்பல் 2:2 அதுவும் அந்த கோட்டேஷன்ல இருக்குது, நீங்கள் கவனிச்சு கொள்ளணும். அதுவும் கர்த்தரின் நாளுக்கு பயன்படுத்தப்படும். புலம்பல் 2:2. சோ இந்த புத்தகம் நீங்கள் எடுத்து வச்சிருங்க. இருக்கம் எல்லாத்துக்கும் நான் தாரணன், அப்ப எடுத்து வச்சிருங்க. கவனமா அல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த புக்ஸ்கள் சும்மா நாம நேரம் மினக்கட்டு இவ்வளவு அந்த சத்தியங்களை அடிச்சு தரோம். அப்ப எப்பயும் அது பிரியோசம். அத நாம கர்த்தரின் நாளுக்கும் கர்த்தருடைய நாளுக்கும் அந்த வித்தியாசத்தை நாம பார்த்துறாங்க. இது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்றது கடவுள் இன்னும் நியாயத்திற்கே கொடுக்கல. ஜோவானுடைய இது எழுதேக்கல. அயல இது அவர் நாம ஆவிக்குள்ளாகிற நாள், அல்லது நாம பரிசுத்த ஆவியோடு இணைஞ்சிருக்கிற நாள், அல்லது எங்களுடைய ஆவி கர்த்தருடைய தரிசனத்திலையும் கர்த்தருடைய ஆறுதல்களையும் அவர் என்ன படிப்பிக்க போறார், அவர் என்ன செய்ய போறார், அவர் எப்படி என்ன செய்கிறார், அவர் யாரு என்றதை பற்றிய தியானத்திலையும் அந்த படத்திலையும் அந்த தரிசனத்திலையும் போற நாள் எந்த நாள்? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள். அயல குரியகோஸ் ஹெமரா லார்ட்ஸ் டே. லார்ட்ஸ் டேல என்ன நாம செய்கிறோம்? லார்ட்ஸ் டேல கடவுள் என்ன செய்கிற, லார்ட்ஸ் டேல நாம என்ன செய்கிறோம் என்றது அதை பற்றி நாம ஏற்கனவே கட்டளையிடப்பட்டிருக்கிற கடமைகள், அனுமதிக்கப்பட்டிருக்கிற கடமைகள், வேலைகள் என்றதிலெல்லாம் நாம படிச்சிருக்கிறோம். கடவுள் அன்றைக்கு என்ன செய்கிறார், நாமல் அன்றைக்கு என்ன செய்கிறோம், நாமல் என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் அனுமதிச்சிருக்கிறார் என்றதெல்லாம் விலாவாரிய நாங்கள் படித்தோம். இது அதுகள் எடுக்கணும் என்று சொன்னா 16ஆம் நூற்றாண்டுல போய் ஒரு புத்தகம் 1-2 தேடி எடுத்தா தான் இப்படி ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கு. மற்றபடி இங்கிலீஷ்ல அப்படி ஒரு புத்தகம் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. அப்ப தமிழ்ல நாமல் அதை வடிவா எழுதி நம்மளுடைய பிதாக்கள் எழுதி தந்த விஷயங்களை போட்டுன்னா அளவு அதை காத்துக்கொள்ள வேணும் கவனமா. சோ அதை நீங்கள் அதுகளில் வாசிக்கிற. இன்றைக்கு நாம 10ஆம் வசனம் B-ல இருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். அதை கவனிச்சு கொள்ளுங்க. 10 B-ல இருந்து 20 கடைசி வரைக்கும். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன்.
அது நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்வியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அப்போது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலிருந்தது. தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாய்ந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராயிருக்கிறேன். நீ கண்ட வேளையும் இருக்கிற வேளையும் இவளுக்கு பின் சம்பவிப்பேளையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதரலாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சோ நாங்கள் 10b இருந்து இனி நாம படம் தான் பார்க்க போறோம். இல்ல, படம் ஃபுல்லா நாம படம் ஓட போது அந்த படங்களை விளங்கி கொள்றதுக்கு ஏற்கனவே படிச்ச அந்த 29, 30 சத்தியங்களும் நமக்கு ஓட வேண்டும். நாமல் ஏற்கனவே சொன்ன நாங்கள் பழைய ஏற்பாட்டில், அதாவது ஜோவான் பயன்படுத்தி கொண்டிருந்த பைபிள், எது ஜோவான் பயன்படுத்தி கொண்டிருந்த பைபிள்? பழைய ஏற்பாடு. அது நாம பழைய படம், அதாவது 39 புத்தகம். எபிரேய வேதம். எபிரேய வேதம் நமக்கு தரோவா தெரியணும் இந்த படங்களுக்கு விளக்கம் சொல்றது. அயல படம் வர தொடங்கின இந்த படம் எபிரேய வேதத்தில் எங்க வருதுன்றது உடனடியாக நம்மட மண்ட போகும். போராட்டம் திங்கள் டேஷ் வெள்ளி 7-8 1-2க்கு விளக்கம் தெரியும். அந்த சரிஞ்சு வட்டத்தில் வெட்டி இருக்கிறது. இல்லாட்டி கலருக்கு ஒரு விளக்கம், பிறகு அந்த ஷேப்புக்கு ஒரு விளக்கம் எல்லாம் நாம சொல்லிடுவோம். ஏற்கனவே படிச்சிட்டோம். அப்ப இப்ப படிக்கல இது எங்க இந்த பகுதிகள், இந்த வசனங்கள் அல்லது சொல்லுகள் அல்லது அதுல காட்டுற அந்த சின்ன சின்ன உருவங்கள் எங்க எபிரேய வேதத்தில் வருகிறது என்றது நமக்கு தெரியாது. அது எப்பவே மனதில் வச்சிருக்கோம். அப்ப வாசிகள் எங்கேயாவது தெரியுதா, எங்கேயாவது வருமா, எங்க இருக்குது என்று மனசுல போகும். அப்புறம் எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற, அப்ப இங்க ஒரு விஷயம், எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்ப எங்களுக்கு ஆதி ஆகமத்தில் இருந்து எக்கால சத்தம் அங்கேப்பா வருது. அந்த சத்தம் பெருசான ஒரு சத்தம் அங்க வந்தது. எக்கால சத்தம் மட்டும் அது பெரிய சத்தமா இருக்கும். மோசே அது பாயிண்ட் இல்ல. மோசே சீனாய் மலையில 10 கட்டளை வேண்டேக்குல ஒரு சத்தம், எக்கால சத்தம் தான் தொனிக்க கொண்டு வந்தது. பெரிய சத்தமா வர வர பெருசான, அதாவது இது ஆக்கள் ஊதுனது இல்ல.
ஆக்களுக்கு பின்னால யாரோ ஊதுற ஒரு சத்தமா தான் வெளியில வருது. அதுல பிறகு எக்கால பண்டிகை கொண்டு வந்து இதுக்குள்ள பொறுத்திடக்கூடாது. இந்த பாயிண்ட் ஒருவன் எக்கால சத்தம் ஊதுவதை பார்த்தேன் இல்ல. எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தம் என்றால் எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிய சத்தம் என்றைக்குள்ள நமக்கு ஞாபகம் இருக்கணும். வர வர எக்கால பெரிதாக தொனித்தது. அது நாம பலதரம் படிச்சிருக்கோம். அது தேவதூதர்கள் யாரோ ஊதுன சத்தம். அது ஒரு நாள் மனுஷரால ஊதப்படாத சத்தம். அது இயேசு கிறிஸ்து கடைசி இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் அந்த சத்தம் திருப்பி ஊதப்படும். அப்ப பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு அவர் வருவார். அப்ப அது திருப்பியார். ஆனா இங்க யோவானப்ப ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன் என்று அவர் சொல்ல வரைக்கல எக்கால சத்தம். அப்ப அவருக்கு எது மண்டைகள் ஓடி இருக்குது? மோசே மலையில பெற்ற அந்த சட்டங்களும் கடவுளுடைய சித்தங்களும் என்ன என்றதை பற்றிய ஒரு படம் தான் 7 சபைகளுக்கு இப்ப நான் பெற்று உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். அவர் அதுக்காக கண்கே பண்றார், அதுக்காக கடத்துற. அதனால இது சீரியஸான சரியான முக்கியமான விஷயம். 10 கட்டளை ஏன் விசேஷமானது என்றதுக்கு நாம பல காரணங்கள் படிச்சிருக்கிறோம். ஏன்னா அது மனுஷரால் எழுதப்படையில, அது கடவுளுடைய விரலால மட்டும் எழுதப்பட்டது. அது கடவுள் தானே கல்ல வெட்டி எழுதி கொடுத்தவர். அந்த 10 கட்டளை எழுதப்படையில பெரும் இயற்க வேறுபாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அக்கினி ஸ்தம்பம் இதெல்லாம் மலை எரியுது. அதே நேரம் இன்னும் ஒன்று ஒரு எக்கால சத்தம் வர வர பெருசா பெரிய சத்தமா வந்து கொண்டிருந்தது. இப்படி பைபிள்ல வேற எந்த விஷயமும் எழுதப்பட இல்லை. அதனால பைபிள் பரிசுத்தாவியில் எழுதப்பட்டது என்றது உண்மை என்றாலும் 10 கற்பனை எழுதப்பட்டது எல்லாத்தையும் விட விசேஷித்தமானது. ஏனென்றா பைபிள்ல 10 கற்பனை தான் நேரடியா கடவுள் எழுதி கொடுத்த விஷயம். மற்றது மனுஷரை வச்சு அவற்றை ஆவியால் எழுதுறது உடன்படிக்கை. அதனால அந்த ஒரு வெயிட் அந்த பேரம் இங்க அப்போஸ்தலன் யோவான் இந்த புத்தகத்துக்கு கொடுக்க யோசிக்கிறார். அது அப்ப எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம் எனக்கு அது நல்ல பாயிண்ட். சரி, அப்ப இப்ப ஒவ்வொன்றும் இப்படித்தான் இப்ப நாம கேட்டு கேட்டு போறோம். எங்க அது வேற. ஏன் கூட எக்கால பண்டிகை சத்தம் வராது? ஏன் இஸ்ரவேலர்களுடைய அணிகள் வெளிக்கிடைக்குள்ள ஊதுற ஒரு தரம் ஊதுற காலம் வராது? ஏன் யுத்தத்துக்கு போக ஊதுற காலம் வராது என்றதுக்கெல்லாம் அது விளக்கையும் வேணும். அதே நேரம் எக்காலம் எங்க வருதுன்றதையும் சரியா பார்க்கையும் வேணும். அதை விட்டு போட்டு வட்டமா இருந்து வெட்டி இருக்கிறதெல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது என்று சொல்றது விட, ஏண்டா வட்டமா இருந்து இப்படி வெட்டினா சில வேளையில அது அது நடுவில் அது நேரா போய் ஒரு அம்புக்குறி போட்டு வெட்டுறதாயும் இருக்கும், வலப்பக்கம் அல்லது இடப்பக்கம் டேர்ன் பண்ணி போட்டு வெட்டுறதாயும் இருக்கும், அல்லது வட்டத்துக்குள்ள செண்டு கோடு போட்டு வெட்டுறதாயும் இருக்கும். அப்ப வட்டம் போட்டு வெட்டி இருக்குதுன்ற உடனே எல்லா வட்டம் போட்டு வெட்டுறதையும் எடுத்துக்கணும் பொறுத்திரையிலாது. நாங்க எக்கால சட்டம் என்றோன்னா பைபிள்ல எபிரேய வேதத்தில் இருக்கிற எக்கால சத்தம் எல்லாம் கொண்டு வந்து போட்டு பொறுத்திட கூடாது. அதுக்குள்ளையும் இது என்ன அந்த பெரிய எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டு, அப்ப இது கூட எதுல எந்த சைன் இங்க வருதுன்றதை அடையாளம் காட்டப்பட பார்க்க வேண்டும். அப்ப பைபிள் சரியான ஷார்ப்பா நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆல்ரைட், ட்ரம்பட் சவுண்ட் அது கேக்கு எக்கால சத்தம். அது ஒரு படம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்ப அந்த சத்தம் என்ன கேக்குதுண்டா, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன், நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுதி இந்த 7 சபைகளுக்கு அனுப்பு, ஆசியாவில் இருக்கிற அந்த எக்கால சத்தத்தை சொல்லிச்சது.
நான் அதை என்ன ஆரப்பாண்டு திரும்பி பார்ப்போம் என்று திரும்பினா 7 பொன் குத்து விளக்குகளை பார்க்கிறேன். அதுக்கு நடுவில் நிலையங்கி தரித்து மார்வரையே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். படம் இப்ப சீன் சரியான கிட்டவா தொடங்கும். அப்ப 7 பொன் குத்து விளக்குகள் எங்க நாம பார்க்கிறோம். நாம 7 பொன் குத்து விளக்குகள் சரி சகரியா சபைக்களை ஆலயத்துக்களை 7 பொன் குத்து. அப்ப இப்ப என்ன செய்யணும்? 7 பொன் குத்து விளக்குகள் முதல் நாம எடுப்போம். பிறகு 7 அகல்கள் வர்ற மாதிரி எங்க இருக்குதுன்றத பைபிள் அப்படி எங்க வருதுன்றதை நாம லொக்கேட் பண்ணோம். அப்ப இது சரியான சீரியஸான விஷயம். நாம சும்மா சும்மா எல்லாம் குத்து விளக்குல சொல்லல. அது 7 கவனமா வருது. அது ஏற்கனவே சகரியா நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த பாயிண்ட் எல்லாம். அப்ப அதுல பொன் குத்து விளக்குகள் வருது. அதுல 7 இருக்குதா இல்லாட்டி அகல்கள் 6 இருக்குதா? அப்ப அதுக்கு முன்னுக்கு வேற எத்தனை? அப்ப ஒரு குத்து விளக்குல 7 இருந்ததா அல்லது 7 குத்து விளக்குகள் இருந்ததா? அல்ல மோசேயினுடைய கூடாரத்துக்குள்ள 7 குத்து விளக்கு இருந்ததா? ஒரு குத்து விளக்கு. ஆனா 7 அகல்கள். ஆனா இங்க 7 குத்து விளக்கு இருக்கு. அப்ப இப்ப இதெல்லாம் அந்த அப்ப எபிரேய வேதம் ஷாப்பா இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டி இருக்கிற எங்க இது வருதுங்க. அப்ப பைபிள் வாசிச்சேன் 10 தரம் வாசிச்சேன் இதோட சொல்ற நாம இப்ப நமக்கே சேலஞ்ச். இப்ப எங்கடா வரப்போகுது இது? சிலவர் கணவர் பைபிளே ஒரு வாசிக்கல டக்குன்னு படுத்து சொல்லுவீங்க எங்க போன்ல சர்ச் பண்ணி. இந்த மாதிரி கட்டிக்காரர் எல்லாம் நாங்க கணக்க பார்த்துட்டோம். அதனால மூலகாரர்னா மூளையிலேருந்து வரணும். அது போன்காரர் இல்லை எங்களுக்கு தேவை. வேதம் இதயத்தில் இருக்கணுமே தவிர கை விரலில லெப்பில இல்ல. அதனால ஒரு அளவுக்கு எங்கெங்க வருது தட்டி எடுக்கிறதுக்கோ அல்லது நாம கேட்டோன்னு சொல்லுற மாதிரி 1-2 விஷயங்களாவது சொல்ல தெரியும். புற மிச்சத்தை சரி பார்க்கிற அயல இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நமக்கு தெரியும். இப்ப இதெல்லாம் நாம ஒன்றொன்னா பார்க்கிறது இருக்க இந்த முழு படமும் எந்த நாளில் காட்டப்பட்டது? கர்த்தருடைய நாளில், லார்ட்ஸ் டேல. சரியா? அதாவது வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள். எங்களுக்கு புதிய உடன்படிக்கையில நாம கதைக்கிறது கர்த்தற்ற நாள் என்று புதிய உடன்படிக்கையில கதைக்கிறது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை. நாம இப்ப ஞாயிறு என்று சொல்லும். அப்ப நாம கேட்கிற இந்த கேள்வி இந்த படத்தில இருந்து ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை கேட்டா இதான் தலைப்பு. இன்றைக்கு நாம யோசித்தா ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? அதுக்குதான் இந்த படம். அதான் இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கு. என்ன படம் ஓடுது? இதான் இந்த கேள்வி. தான் படம். வாட் இஸ் ஜீசஸ் டூயிங் ஆன் சண்டே? இயேசு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறார்? அப்பா இத போன முறையே நான் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அவர் என்ன செய்கிறார்? ஒன்று அவர் சபைகளுக்குள்ள நிற்கிறார். ஒன்று அவர் சபைகளுக்குள்ள அவர் நிற்கிறார். அப்ப ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதற்ற மெயின் வேலை சபைகளுக்குள்ள. ஆமென் ஆமென். அதுல சபைக்குள்ள அவருக்கு சண்டே ஒர்க். ஏன்னா எங்களுக்கும் சண்டே வேற ஒர்க் இல்ல, எங்களுக்கும் சண்டே அவரோட ஒர்க். கர்த்தருடைய நாளில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்ற அவர் சபையார கூட அவர் பிஸியா இருக்கிறார். சபை மக்களோடு அவர் இருக்கிறார். இது நம்பர் 1. இது கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுற அந்த உயிர்த்தெழுந்த நாளிலேயே எங்களுக்கு அது சொல்லப்பட்டது இல்ல.
விடியப்புறம் வெள்ளனத்தோடு அவர் எழும்பி அவற்ற மக்களுக்கு அவர் தரிசனமானார், அவர்களோட கதைக்கிறார். பிறகு அவர் சொல்றார், அடுத்தது என்ன செய்கிறேன், நான் எங்க போறேன், அப்ப வர சொல்லுங்க அவங்களையும் என்று சொல்லி அழைப்பு விட்டு கொண்டிருக்கிறார். நான் கலிலேயாவுக்கு போறேன் உங்களுக்கு முன்னுக்காமன்னு சொல்லி விடுங்க. அப்ப அதுக்கு பிறகு அங்க இத போய் அவர் சொல்லி அது வந்து சரி என்று பிறகு கலிலேயாவுக்கு அவர் போறார். இவங்க இருக்கிறாங்க. பின்னேரமா போச்சு, இரவா போச்சுது, ஏறக்குறைய இல்ல இரவா போச்சுன்றதுக்கு நான் ஏற்கனவே எழுதின முதலாவது புத்தகம் இல்ல, அந்த நாம சபத் எப்ப ஆரம்பிக்கிறது என்ற முதலாவது புத்தகத்துல அது விடியப்புறம் நடுநிசி பண்டன்லாம் சபத் தொடங்குது என்று சொல்லி நாம அந்த காலை அது ஆரம்பிக்கிறதுக்கு அது எல்லாத்தையும் நாம காட்டியிருந்தாங்க. அதுல இதுகள் எல்லாம் குறிப்பாக நான் எழுதி இருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் உயிர்த்தெழுந்தார். கல்லறைக்கு முதல் வந்த பார்வையாளர் வாரத்தின் முதல் நாள் இன்னும் இருட்டாக இருக்கும் போது, அப்ப ஒரு 5:30 அல்லது ஒரு 5 மணி அப்படித்தான் ரெண்டு வச்சுக்கணும். 6 மணிக்கு வெளிச்சிடும். அப்ப இன்னும் இருட்டாக இருக்கும் போது, அப்ப இருட்டா இருக்குது. அப்ப சொல்லுமே ஒரு 5:30 கொஞ்சம் ஒரு 5:15. அப்ப அது வாரத்தின் முதல் நாள். அந்த 5:30 மணிக்கு கல்லறையிலிருந்து கல் எடுத்து போடப்பட்டது. கண்டாங்க கல்லறையின் கல் உருண்டிருப்பதை கண்ட பெண்கள் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் கல்லறைக்கு வந்திருந்தனர். இந்த பெண்கள் ஓய்வு நாளுக்கு பின்னர் கர்த்தருடைய, அதாவது அந்த சபத் ஓய்வு, அவருடைய எபிரேய ஜூத ஓய்வு நாளுக்கு பின்னர் கர்த்தருடைய சரீரத்தை அபிஷேகம் செய்வதற்காக நறுமண பொருட்களை கொண்டு வர நினைத்திருந்தால் அவர்களே சனிக்கிழமை வந்திருக்க கூடாது. இதான் அந்த ஆகியமன். மாலையோடு புதிய நாள் ஆரம்பிக்குது என்று யாராவது சொன்னா சனிக்கிழமை பின்னேரம் 6 மணிக்கு வந்திருக்க வேண்டியதான். ஏன்னா புது நாள் தொடங்கிட்டு தானே, ஓய்வு நாள் முடிஞ்சுட்டு தானே அவளுக்கு. மாறாக வேலம் ஓய்வு நாள் முடிந்தவுடன் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் என்றுதான் கதைக்கும். அப்ப ஓய்வு நாள் முடிந்தவுடன் வாரத்தின் முதல் நாள் அதிகாலை என்றா அப்ப விடியப்புறம் வெள்ளன முதல் நாள் ஆகிறது, ஓய்வு நாள் முடிஞ்சு தொடங்குது என்று சொல்லுது. அதுல இது நாம பயன்படுத்தினது எப்ப ஓய்வு நாள் முடியுது, எப்ப அடுத்த தொடங்குது, நாள் தொடங்குதுன்றதுக்கு கதைச்சு நாம. ஆனா போய் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில நம்முடைய ஆண்டவர் எழும்பி நிக்கிறார் ரெடியா. ஏன்னா தன்னை பாக்குறதுக்கு வரும் ஒரு குரூப். அப்ப அவளோட தான் கதைச்சு அவளுக்கு ரெடியா தான் இருக்கணும். இயேசுநாதர் நாமெல்லாம் சில வேளையில ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 மணி 5:30 கிளம்பி அல்லது ஒரு 6 மணி 6:30 கிளம்பி வலிக்கிடுவோம். அவர் இருட்டோட வலிக்கிட்டு ரெடியா இருக்க எந்த நாளடா எல்லாரும் வர போறாங்க என்று சொல்லி தர தூயர்ந்து வர்றையாக்கள் சில வேளையில நாம ஒரு 6 மணி 5:30 எழும்புவோம். கிட்ட இருக்கிறாக்கள் சரி ஒரு 7 மணிக்கு எழும்புவோம். சரிதானே? ஆனா அவர் இருட்டோட எழும்பிட்டார் அன்றைக்கு. அதாவது கிறிஸ்து அன்றைக்கு அவற்ற நாள் என்றதுல அவர் சரியான புழுகு, சரியான பூரிப்போட தன்னை பார்க்க வரப்போறையாக்களுக்கு தான் அவளோட கதைக்கிறது, அவ தான் எப்படி இப்ப இருக்கிறான்றதை காட்டுறது, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றது இப்படி மத்தியாக்களை என்ன அவர் சொல்லி விடுங்க என்று சொல்லி விடுறதுக்கு அவர் அப்படிதான் அவற்ற நாளில் அவர் இருக்கிறார். கிறிஸ்து அதைத்தான் செய்கிறார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதே நாளின் மாலை நேரத்தை வாரத்தின் முதல் நாள் என்றே வேதம் சொல்லுகிறார். இதான் அந்த பாயிண்ட். நாம ஒரு புதிய நாள் மாலை தொடங்குறது என்ற பார்வை சரியாக இருந்திருக்கும் என்றால் அடுத்த நாள் மாலை வாரத்தின் 2ஆம் நாள் என்று யோவான் சொல்லியிருக்க வேண்டும். அதான் பொருத்தமாயிருக்கு. எவ்வாறாயினும் சூரிய உதயத்துக்கு முன் வாரத்தின் முதல் நாள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் தரிசனமும் அதே நாளில் நடந்தது என்று சொல்லிதான் யோவான் சொல்றேன். அப்ப இருட்டோட எழும்பினது வாரத்தின் முதல் நாள். சூரியன் மறைஞ்சா பிறகு 6 மணிக்கு பிறகு உண்மையில பொதுவாக அது மறைவு அல்லது நம்ம சொல்ற நாம 5:50க்கு சூரிய அஸ்தமனம். நீங்கள் சில இவங்களுடைய சூரியன் எப்ப உதிக்கு எப்ப மறையுதுன்றதை துல்லியமா கணிச்சம் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னா பொதுவாக 6 மணி 6:05 சூரியன் முடியும்.
அப்ப பைபிள் சொல்லுது அதே நாளில் மாலை நேரம். இப்ப அந்த மாலை நேரம் சூரியன் மறைஞ்சா பிறகு அல்லது அந்த இருட்டோடு தொடங்குது என்றதுக்கு எங்களுக்கு யோவான் 20:19 வர்ற மாலை, லூக்கா 24:29 ஆண்டவர் கதைக்கிறோட பார்க்க போறோம். இயேசு அந்த 2 விசுவாசிகளோட உணவருந்துறதுக்கு முன்பு அது சாயங்காலம் என்று லூக்கா சொல்லுற. சரி, நாம சொல்லுங்க சாயங்காலம் என்றா பின்னேற 4 மணியாயும் இருக்கிறது தானே. அப்ப சாயங்காலம் ஈவினிங் என்றா. ஆனா அடுத்த வகம் பொழுதும் போயிடுச்சு. பொழுது போயிடுச்சு ஐயா, பொழுது போச்சுது என்று சொன்னா அது என்ன பொழுது என்றா? அதுக்கு நம்ம தமிழ் ஸ்டைல் கவனிக்கணும். பொழுது போச்சு என்றா அந்த மாலை நேரம் முடிஞ்சு போச்சு, இனி இருட்டு தொடரும். பொழுது போச்சு திருந்தாதி அடிச்சுட்டு நாம சொல்ல திருந்தாதி அடிக்க பொழுது போச்சுது. அதாவது 6 மணிக்கு திருந்தாதி அடிக்கிறது பொழுது போச்சு. அது நிச்சயமாக சூரிய அஸ்தமனம் கிட்டிச்சு என்றாவது அதை சொல்லுது எல்லாம். சரி, நீங்க சொன்ன மாதிரி இரவு 8 மணியிலேருந்து வச்சுக்கொண்டாரு கிட்டிச்சு. ஆனாலும் அவர்கள் இன்னும் கிராமத்துக்கு அருகில் தான் இருப்பதாக பைபிள் சொல்லுது. கிராமத்துக்குள்ள போகல. இன்னும் அவர்கள் கிராமத்துக்கு அருகில் இருந்தார்கள், பொழுது போயிட்டு. அப்ப நாம இங்க இருந்து கிளிநொச்சி வலிக்கட்ட நாம கிளிநொச்சிக்கு கிட்ட இன்னும் போல இல்ல, கிட்டவா நிக்கிறோம். நாம சொல்லுவோமே நாம போற தூரம் இப்ப இயக்கச்சியில அப்ப பஸ் எல்லாம் போறோம். ஆனா பொழுது போச்சு என்றா 6 மணி ஆச்சுது அல்லது 5. ஆனா எனக்கு இப்ப நாம கிளிநொச்சி போய் சேர வைக்கல, கட்டாயம் மதியம் அங்க ஒரு 20 நிமிஷமா அரை மணித்தியா. அப்ப அது இதா இல்ல. இப்ப அவர்கள் உணவுக்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அங்க போய் சாப்பிடுறதுக்கு ரெடி பண்றீங்க. சரி, சாப்பிடுறதுக்கு ரெடி பண்றது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சிருங்க. இப்ப வீட்டை போயிடுச்சுனா, கிராமத்துக்கு அருகில நின்றியாக்கள் வீட்டை போயிடுச்சுனா, வீட்டை போய் இப்ப அந்த வீட்டுக்குள்ள இப்ப சாப்பாடு கதைச்சு கொண்டு போய் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி இப்ப கிறிஸ்து அப்பத்தை பிட்டு குடுக்கல. அந்த படம் அப்படியே கொண்டு போச்சது இயேசு கிறிஸ்து மரிக்கிறது முதல் நாள் என்ன செய்தவர் என்று. யோ நம்ம ஆண்டவர் ஐயா, இவர் ரெண்டோடனே ஆண்டவர் காணிய இந்த அற்புதமான நிகழ்வை கிறிஸ்துவின் சீடர்களுக்கு கூறுவதற்கு எருசலேமுக்கு படிக்கிட்டு போறாங்க. அந்த நேரமே ஐயோ இருட்டா போச்சு, கொஞ்சம் பொறுங்கூடாப்பா பாப்ப நாளைக்கு. அந்த இருட்டோட போறாங்க எருசலேமுக்கு திருப்பி. சரி, நம்ம கணக்கும்படி 1 கிலோமீட்டர் நடக்க ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் என்று வச்சா சரிதானே. 1.25 அது நாம் சொல்ல ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் இவங்க சரிதானே. அப்ப 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு சரிதானே, 1 மைல் நடக்க 10 நிமிஷம் 1.25 அது ஆன்சர் அது மைல் கணக்கையா, மைல் கணக்கு இது. சரி, இதுல 1.25 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல அவளுக்கு எடுத்திருக்குது எம்மாவுஸ்ல இருந்து திருப்பி எருசலேமுக்கு வாரம். நிச்சயமா அப்ப இரவு 7 மணி அல்லது அதுக்கு மேல. யோவான் 20:19 அதே நாள் மாலை வாதத்தின் முதல் நாள் கர்த்தர் தம் சீஷர்களுக்கு முன் தோன்றினார். எங்க எம்மாவுஸ்ல இல்ல, அவர் இங்க இருக்கிறார் எருசலேமில். குறைஞ்சது 2 மணி நேரம் இவங்க வந்து சேர்றதுக்கு கடந்து போச்சு. அவங்க சொல்லேக்க அதுக்கு பிறகுதான் இப்ப கிறிஸ்து அவங்களோட அப்ப நாம சொல்ல ஒரு 7:30 வரைக்கும் அவர் அங்க சேர்ச்சோட தான் நிக்கிறார். லூக்கா 20:29 யோவான் 20:19 பயன்படுத்தும் மொழிநடைகள்ல இருந்து சூரியன் அஸ்தமிச்சது, நாள் வெகு தூரம் கழிஞ்சு போச்சு என்று சொல்லுறது எல்லாம் எங்களுக்கு எபிரேய வேதத்துல விளங்க தெரியும். நியாயாதிபதிகள்ல அந்த கிழவன் அவன் சூரியன் அஸ்தமிச்சா பிறகுதான் வயல்ல இருந்து திரும்பின ஒரு கிழவன் வந்தான். அப்ப இதெல்லாம் இருட்டி போச்சு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதர் இருட்டு தொடங்க வெள்ளாப்பிலே சேர்ச்சோடையும் இருட்டு நாற்பது சேர்ச்சோடையும் அவர் மினக்கற. இதைத்தான் நாங்கள் சொல்லவா. அவர் ஞாயிற்றுக்கிழமை வேற பிசினஸ் அவருக்கு இல்ல. அவருக்கு மார்னிங் சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸ், அவர் பிஸி.
தந்த மக்களோட. அவர் மார்னிங் சர்வீஸோட எனக்கு முன்னைக்கு உயிர்த்தெழும்பி சரியா களைச்சு போனேன், நான் போயிட்டு வரணும்னு சொல்லி அவர் ரெஸ்ட் எடுக்க, இன்னைக்கு லோட்ஸ் டே தானே. அவர் பிஸியா திரிகிறார். இவள் வந்து சேரங்காட்டிக்கு அவர் அங்க, அப்புறம் இவ வந்து சேரங்காட்டிக்கு அப்புறம் எருசலேம்ல இருந்த மனுஷன், எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு, எம்மாவூர்ல இருந்து எருசலேமுக்கு மனுஷகுமாரன் அவரும் உயிர்த்தெழும்பின இயேசு போய் வந்து கொண்டிருக்கிறார். நாமளும் கிளிநொச்சியில இருந்து இங்க, இங்க இருந்து கிளிநொச்சியில, இங்க இருந்து ஜாழ்ப்பாணம், ஜாழ்ப்பாணத்துல இங்க, அவர் நம்மளோட பிஸி. நாமள எவ்வளவு கெதியா வாரோம், எவ்வளவு உற்சாகமா வாரோம், எவ்வளவு சந்தோஷமா வாரோம், எவ்வளவு வீட்டுல அடி வேண்டிட்டு வாரோம், எவ்வளவு சட்டம் போட்டு வலிக்கிட்டு வாரோம், எவ்வளவு நம்மட தலையில நான் ஆயத்தப்படுத்த நாமளே ஐயோ என்று கொண்டு வாரோம். எல்லாம் அவர் பிஸி நம்மளோட. அன்றைக்கு எல்லாம் மற்ற நாள்ல பிஸி இல்லாட்டி முண்டைக்கு சரியான பிஸி கிரீசு நம்மளோட. அதனால நாம சரியான பிஸியா இருக்கணும் அவரோட. இன்றைக்கு ஓய்வு நாள் நல்லா நித்திர உள்ளோம்டா, டே நான் உயிர்த்தலுமே நீ நித்திர கொள்றதுக்காடா, இன்னும் ஓய்வு நாள் சொல்லி நித்திர கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு அவன் நித்திர இல்லாம திரிஞ்சு கத்தர் எப்படி சந்திக்கிறது என்ன அவங்க யோசி கொண்டு கேள, நான் இருந்தான் அவர் அங்க கதைக்கிறார். அதனால பாயிண்ட் இதுதான். இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய சபைகளின் மத்தியில இருக்கிறார். சபைகளின் மத்தியில என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஒரு ஆசாரியனா வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆசாரியனா வேலை செய்கிறது 13வது வசனம். மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தது நம்முடைய ஆரோன். அந்த 12 கோத்திரத்தையும் 12 கல்லால செய்துட்டு மார்பு கச்சை கட்டியிருப்பார். அவர்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கெல்லாம் போறார். அந்த குத்து விளக்கு இருக்கிற இடம், அந்த இடத்துல அவர் தான் இப்ப சபையை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் அங்க போறார். அப்ப அது ஆற்ற வேலை அங்க செய்யப்படுது. ஆசாரியன் வேலை. யாரு பிரதான ஆசாரியர்? நமக்கு இயேசு கிறிஸ்து. அப்ப ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதர் ஞாயிற்றுக்கிழமை சபையில இருந்து என்ன வேலை செய்கிறார்? அவர் சபையினுடைய பிரதான ஆசாரியனை வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஓம் அவருக்கு கீழே சின்ன ஆசாரியர்கள் மனுஷ ரூபத்துல மனுஷர்களாக இங்க வேலை செய்கிறோம், போதகர்கள், மூப்பர்கள். ஆனா எல்லாருக்கும் பெரிய ஆசாரியனும் அன்றைக்கு பிஸி. நாம எடுக்கிற செவன், நாம படிக்கிற பாட்டு, நம்மட பலிகள் எல்லாம் ஏற்புடையதா கடவுளுக்கு போகணும்ன்றதுல அவரும் நம்மளோட சேர்ந்து அங்க அவர் அதை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால இயேசு ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதர் என்ன செய்கிறார்? சபைக்குள்ள தான் அவருக்கு வேலை, அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சபைக்குள்ளே அவர் ஆசாரிய வேலை செய்கிறார். ஆசாரிய வேலையில எங்களுக்கு இருக்கிற முக்கியமான விடயங்கள் நம்ம அதெல்லாம் பார்ப்போம். இல்ல வருகிறது. இன்னும் ஒரு வேலை அவர் செய்கிறார். என்ன வேலை? அவர் அரசனா வேலை செய்து கொண்டிருக்கிறார் சபைக்குள்ள. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. இந்த படத்துல இந்த துண்டு காட்சி எங்க நாம பார்க்கிறோம்? தானியல்ல பார்க்கிறோம். தானியல்ல வெண்பஞ்ச போலவும் இருந்தவர். அவர் எங்க இருந்தவர்? சிங்காசனம் போடப்பட்டது அங்க இருக்கிறார். அவருக்கு முன்னால ஜாதிகள் எல்லாரும் வந்து, அப்ப அங்க என்ன ஆட்சி? அது ராஜா. அப்ப சபைக்குள்ள அவர் ராஜா வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதான் இந்த படம் காட்டுற முக்கியமான விஷயங்கள். அந்த படம் எங்க வருகிறது? எபிரேயத்துல அங்க என்னத்தை காட்டுது? அப்ப சபைக்குள்ள இயேசுநாதர் வேலை செய்யறார். அவர் சபையில ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை செய்கிறார்? ஒன்று ஆசாரிய வேலை செய்கிறார், அடுத்தது அரசர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அரசர் வேலை செய்கிறார். அதுல எங்களுக்கு தெரியும் அரசர்கள் செய்கிற வேலை, அரசர் வேலைகள் என்ன? அதாவது கட்டளை பிறப்பிக்கிறது, இதை செய், அப்படி செய், அதை தண்டிக்கிறது, இதெல்லாம் அங்க நடக்க போகுது. அதான் நீங்க வரப்போகுது. அதுதான் நாம அடுத்த முறை பார்ப்போம். அடுத்த இன்னொரு வேலை செய்கிறார். அது தமது வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டிருந்த அவர் வாயில் இருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டார். அவருடைய இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது எங்களுக்கு தெரியும். அந்த வாயால இன்னும் அவர் அங்க செய்கிறார். அப்ப வாயால கிறிஸ்து செய்கிற வேலை என்ன? முக்கியமா கிறிஸ்துவின் பணிகள்ல தீர்க்க தரிசன பணி. அதனால அவர் தீர்க்க தரிசியா சபைக்குள்ள அன்றைக்கு பிஸியா இருக்கிறார். தீர்க்க தரிசியா
தீர்க்கதரிசியா அவர் சபைக்குள்ள வேலை செய்கிறார். 7 சபைகளுக்குள்ளே அதானே இப்ப செய்ய போற. நாம ஒவ்வொரு சபையா பார்க்கல இந்த 3 விஷயம் அங்க இருக்கு. அதான் இந்த படத்துல எங்களுக்கு காட்டப்பட்டு கொண்டு இருக்கு. சரி, படத்துல ஒரு இந்த முழு படத்துல கதை சாராம்சமா சொல்லியாச்சு. அப்ப நாமல் என்ன செய்யணும்? அப்பா கிறிஸ்து சபைக்குள்ள நம்மளோட பிஸியா இருக்க ஆசாரியனா, அரசனா, தீர்க்கதரிசியா. அப்ப நாமல் இப்ப என்ன, அந்த ஆசாரியனுக்கு என்ன விஷயத்துக்காக அவர் நமக்காக மண்டாடுறாரோ, அவர் நம்மளுக்கு விஷயங்கள் அவர் இதாட்ட கொண்டு போறாரோ, அதுக்கேற்ற மாதிரி நாமளும் அப்ப என்ன செய்யணும்? எங்களுடைய விண்ணப்பம் வீடுகளை சரியா அவருக்கு சொல்லணும். நாமளும் பாவ மன்னிப்புக்காக கெஞ்சோணும். நாங்கள் நம்ம பாவங்களை குறித்து நொந்து மனம் திரும்புதலுக்கு நாம அன்றைக்கு நாம அவர்கிட்ட வரணும். அதுதானே நாம ஆராதனையிலையும் செய்கிறோம். அல்ல ஞாயிற்றுக்கிழமை நாம அதுகளைத்தான் வீட்டிலையும் கொண்டு போய் யோசிக்கிறோம். நாம இனிமேல் இதை செய்யக்கூடாது, இப்படி இது நடுக ஆண்டவருக்கும் பிடிக்காத விஷயம் நாம நெடுகவே இப்படி ஒன்று செய்கிறோம். இது ஞாயிற்றுக்கிழமையில நாம இனி கவனம் இதுல நாமளும் என்ன மனம் திரும்புதல் என்ன, அவர் ஆசாரிய வேலைக்கு அவர் ஆசாரிய வேலை என்னத்தை எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் நம்மகிட்ட. அப்ப நாம நான் வாய் கதைக்க கூடாது. உங்களை எத்தனை தரம் சொன்னா கதைக்க வேணாம். ஐயோ ஞாயிற்றுக்கிழமை எழும்புனா மற்ற நாள் மேரியில கதைக்காதெங்கோ காலம் மேல இருந்து சொல்லுறேன் கதைக்க வேண்டாம் கதைக்க வேண்டாம். ஏன்னா இந்த காலம் எழும்புனா எந்த கதையே அதுதான், கதைக்காத கதைக்காத கதைக்காத. அப்படியாவது அவங்க கதைக்கிறது முன்னே நிப்பாட்டி இல்லாமன்னு நாம பாடுபடுறோம். எளிமையாச்சா இது 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 போச்சை வாய் பலிக்கிறது இது அடக்கு வேற ஒரு கதையும் இங்க இருக்க விடாது. ஏதாவது என்னடா சத்தம் கேட்குது 2 பேரும். அப்ப நாமல் கதைக்க வேண்டாம், சொந்த பேச்சு வந்துடக்கூடாது. நாமல் குசினிகள் இருந்தாலும் என்ன சத்தம் அங்க. அப்ப என்ன மாறன் இன்றைக்கு மட்டும்தான் என்ன சத்தம் என்ன சத்தம் சுத்த வர நிற்க, மற்ற நாள் இப்படி கேட்கிறதே இல்லை. அதனால பெற்றாராக நாமளும் என்ன எங்கட பாவங்கள் சொந்த பேச்சு சொந்த கதை சொந்த ஜோசன அன்றைக்கு வரக்கூடாது இருக்குது விசேஷமா. அவற்ற கதை அவற்ற பாட்டை படிங்களா, அத்தை சொன்ன பாட்டை படிச்சிட்டியா, அதை படிச்சு கொண்டே செய்ய. இப்படித்தான் நாம அன்றைக்கு கெட்ட நாளும் அவர்ல பூரிப்பாகிறதுக்கு நாமளும் பிரியாசப்படுறோம். அந்த மனம் திரும்ப நம்ம பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அதுதான் அன்றைக்கு நாமளும் அவரோட பிஸியா இருக்கிறது. அப்புறம் சேர்ச்சுக்கு வந்தாச்சா சேர்ச்சுக்கு பாட்டுகள் அந்த பணிகள் அதுகளையும் உற்சாகமா ஆரோக்கியமா அதை செய்து அப்புறம் அதுக்குள்ள அவர் அரசனா அவர் வேலை செய்யறார். நாமளும் என்ன செய்யணும்? அவர் கட்டளை போட்டு அந்த கட்டளைகள் என்ன, அவற்ற சட்டங்கள் என்ன, ஐயோ அந்த சட்டங்களுக்கு நாம படியும் அவருக்கு நடுங்கோணும் அவற்ற விஷயங்கள். அப்ப அதை அந்த அவற்ற சட்டம் கட்டளைகளுக்கு நாம முரணா நடந்திருந்து அதை குறித்து பயப்படணும். ராஜா நம்மளுக்கு தண்டிக்க போறார், அதுக்கு என்ன செய்யலாம் என்று கிறிஸ்து விட்ட ஆசாரியனை பிடிச்சி அதுக்கால ஏதாவது நாம வேலை செய்து தப்பலாமா அல்ல இனிமேல் என்ற பல விஷயங்கள். அப்படித்தான் நாம பெரிய ஆட்கள் நம்ம யோசிச்சு நமக்கு இருக்கிற ஆட்களுக்கு அப்பப்ப வெளுவ நுள்ளு அடி கொடுத்து அந்த அரசர் வேலைக்கு நாமளும் இதுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதுகளை சரிப்படுத்துறதுக்கு அவர் பார்த்து நமக்கு போடாம இருக்கு. அரசர் இருக்கிற என்ன என்ன செய்கிற ஒரு கவலையில்லாம இருக்க சேர்த்து சட்டார் புட்டார் என்று கேட்கல. அப்ப இங்க அரச பணிக்கு நாமளும் ஒரு சப்போர்ட். அவர் அரசனா அவர் தண்ட கோட தூக்கி நமக்கு போடுறதுக்கு முன்னுக்கு நாமளே பிள்ளைகளுக்கு போட்டு நுள்ளி அடிச்சு எல்லாத்தையும் சரிப்படுத்தி விட்டா அவர் அதுல குழப்பம் இல்லை. அவர் சந்தோஷப்பட எந்த அரச வேலையை இதுகள் அரசு சரியாத்தான் செய்யுது. இன்றைக்கு அவர் அதை பூரிப்படைகிறார். ஓகே எனக்கு பெற்ற எந்த பிள்ளைகளையும் அது சரியாத்தான் ராஜ வேலை செய்து வளர்க்குது. மற்ற நாள்ல இந்த அளவுக்கு அடிப்போம் முதல் இன்றைக்குத்தான் அவ்வளவு நுள்ளும் அடியும் பிள்ளைகளுக்கு. மற்ற நாள்ல அப்பாவிலையும் அம்மாவிலையும் அவ்வளவு விதிப்பமா இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் சரியான பிரச்சனையா இருக்கு. அதில் மனம் திரும்பும் வரைக்கும் தான் மனம் திரும்பின பிறகு அதெல்லாம் சரியான சந்தோஷமா செய்யணும். இப்ப அதனால அந்த ராஜ அரச வேலைகளை நாமளும் சேர்ந்து அதற்கு கீழ்ப்படி தீர்க்க தரிசன பணி இல்ல அவர் தீர்க்க தரிசன பணியாக தன் சித்தத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாமளும் அதுக்கு செய்ய வேண்டியது கீழ்ப்படிஞ்சு அதுக்கு நடக்கிறதுக்கு. ஓமாண்டர் நாங்கள் ரெடி. ஆமா வேலைக்காரர், நான் ஒரு வேலைக்காரன், நான் அதுக்காக என்னென்ன விதமா செய்யணும்னு சொல்லுறேன் செய்கிறேன். ஆண்டவர் நான் ஒரு நாளும் அதில் சரியான புல விட்டுட்டேன். ஆண்டவரே நானும் ஏதோ சுய லாபங்கள் பல பல விஷயங்கள் கணக்க நல்ல நோக்கங்கள் அது எல்லாத்தையும் கூட இதை நான் முன்னுக்கு வச்சிருக்கணும். நான் பிழைச்சிட்டேன். ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் இது அவருக்கு நாம கீழ்ப்படுகிறோம் என்று சொல்ற அந்த வேலை நாம அன்றைக்கு அவர்களோட பிசி.
அதை யோசிச்சு கொண்டு அவர் நம்மளோட பேசக்களை இதையே கொழுந்து விட இல்லையா, ஐயோ நமக்கு இது குத்தே இல்லையா, இந்த வசனம் வரைகளை இது எனக்கு சொல்ற மாதிரி இருக்கே இல்லையா, இல்ல அது இது நெடுக எனக்கு தானே சொல்றாரு போல இருக்குது, அப்ப நெடுகவே எனக்கு தானே, நெடுக நான் திருந்தே இல்லையா, இப்படியா மாறி மாறி யோசிச்சு அன்றைய நாள் இன்னும் ஆண்டவர் நம்மளோட பிஸியா இருக்கிற மாதிரி நாமல் அவரோட மற்ற வார்த்தையோட மற்ற மக்களோடையும் பிஸியா. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பரிசுத்த சபையுடன் பரிசுத்த இழைப்பார், அது செய்யப்பட கொடுக்கப்படவே நாளைக்கு. அதை விட்டு போட்டு இன்றைக்கும் நாம நேற்றைக்கு முடிஞ்ச ஆபீஸ் வேலையும் ஐயோ அது மண்டைகளை சரியா நிக்குது, ஐயோ இந்த கிழமை ஐயோ பெரிய பிரச்சனையா போச்சு, என்ன செய்ய இந்த கிழமை நல்ல மாதிரி உழைச்சு கொடுக்குற இன்றைக்கு அந்த கதையா இருக்கிறது, அது எல்லாம் இன்றைக்கு அது அத கத்தருக்கு சோதரன் கத்தர் கிருபியா இந்த கிழமை ஒரு மாதிரி ஆண்டர்களை கொண்டு வந்து இருக்கிற வேலை நல்ல மாதிரி செய்யட்டும். அது ஒரு பெரிய விஷயம் வந்து என்ன சொல்லுங்க சரியான இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாண்டு. ஏண்டா கிறிஸ்து அன்றைக்கு அதே எதிர்பார்க்கிற நம்மகிட்ட கிறிஸ்து அதை மிச்ச 6 நாள் கோயாரி போன் பண்ணிக்காத அல்லது வேற தேவையில் அப்படிக்காத, கடவுள் கிறிஸ்து அன்றைக்கு எதிர்பார்க்க தான் ராஜா ஆசாரியன் தீர்க்கதரிசி, அதுக்கு எந்த வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அதை பற்றி கதைப்போம், அதை பற்றி அதுகளை செய்வோம், அதுகளைத்தான் கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அதனால இந்த படம் முதலாவது இந்த படத்துல முதல் பார்ட் தொடங்குது நமக்கு. நாம ஒரு வீடியோ வாக்கியங்கள் இது 00 அவர்ல இருந்து இப்ப தொடங்கி ஓடுது இந்த சீன். இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல நாம அதைத்தான் பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து என்ன செய்யற, அவர் தந்த சபைக்குள்ள சபை மக்களோட ஆசாரிய அரச தீர்க்க தரிசன பணியை செய்து கொண்டு நிற்கிறார். அதுக்கு நாங்கள் அப்ப என்னென்று பதிலளிக்க போறோம் என்றதை நாம கவனிக்க வரும். கதராம எங்கள் எல்லாருக்கும் தொடர்ந்தும் இந்த புத்தகத்தில இருந்து அவற்றை சித்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள கிருபை செய்வாரா. ஆமென் ஆமென்.